எனக்கு மேட்சிங் பார்ப்போம் மேட்ச் ஆட போகிறோம். ஸோ அதை வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ இவங்க ஏற்றிட்டு இருக்கானுங்க. இதால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். மது அருந்துவதால் உடனது கேடு, உயிரை கொள்ளும். ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து 2 டாஸ்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மேட்சிங் போகணும், அதை வந்து ஸ்மூத்தாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சவாரி இருக்குது. ஸோ அந்த மேரேஜ் சவாரி, இந்த 2 டாஸ்க்கு தான் இன்றைக்கி. ஸோ இந்த 2 டாஸ்க்கை நான் எப்படி பண்ண போகிறேன், அதுதான் வந்து இந்த வீடியோ. இன்றைக்கான டே, இன்றைக்கி டே எப்படி இருக்குது, ஸோ எனக்கு எப்படி அமைஞ்ச டே, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணி. இப்போ நான் எங்கே ட்ராவல் பண்ணியிருப்பேன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி. ஸோ இங்கே தான் வந்து வேடந்தாங்களுக்கு அடுத்தபடியாக வந்து எல்லா நாட்டோட பறவையும் வந்து இங்கே தான் தங்குது. ஸோ அந்த வழியாக தான் நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். காமாட்சி டூ போகிற வழியில் அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சாச்சு. நம்ம கீழ்கட்ட ஜங்ஷன் ஒரு ஷாப் நல்லாயிருக்கும், அங்கே தான் சாப்பிட்டேன். ஃபைனலாக வந்து நான் இன்றைக்கி விளையாட போகிற கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கிரவுண்டு தான் எவ்வளோ பெரிய கிரவுண்டுன்னு பாருங்கள். ஸோ இந்த கிரவுண்டில் இன்றைக்கி மேட்ச்சை முடிச்சுட்டு என்னோடய செகண்ட் டாஸ்க்கு அதை நான் வழியாக ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டீம் பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ இங்கே தான் வெயிட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் ஆட போகிறோம். ஸோ அதை வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ விளையாடிட்டு என்ன ரிசல்ட். ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிட்டோம். வின் பண்ணிட்டு நாங்கள் வந்து தாம்பரத்துலேருந்து கிளம்பி வந்துட்டேன். சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இன்றைக்கி விளையாண்ட மேட்ச்சு. ஏன்னா நானும் கொஞ்சம் ரன் அடிச்சு கொடுத்தேன், மேட்ச் வின் பண்ணிட்டோம். இப்போ வந்து எனக்கு வந்து டாஸ்க் நம்பர் 2 டியூட்டி. ஸோ அதை தான் வந்து இந்த மாரோடி ஃபங்க்ஷன் போகிறேன். ஸோ அங்கே நடந்த ரிசல்ட்டையும் எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து சொல்கிறேன். ஏன்னா செகண்ட் ரவுண்டு எப்படி எல்லாமே. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என் வெஹிக்கிள் எடுத்துக்கின்னு ஸோ இந்த மாரோடி ஃபங்க்ஷனுக்கு வந்து பானிபூரி எடுத்துக்கின்னு கிளம்ப போகிறேன். ஸோ அங்கே போய்ட்டு என்ன ஈவினிங் வந்து எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோ எடுத்து அப்டேட். ஸோ கரெக்டான டைமுக்கு வரல, ஒரு 20 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. ஸோ இவங்க ஏற்றிட்டு இருக்கானுங்க இங்கே. ஒரு நம்ம ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ये देखो, ये जो खड़ा है तमिल वाला, ये पानी पूरी का ड्राइवर है. हर पार्टी में यही है. ஸோ லோடு ஏற்றாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து நான் மாதவரம் பைபாஸ் அங்கே தான் இருக்குது என்னோட மால், அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போய் ரீச் ஆகிட்டோன்னே டெலிவரி பண்ணோன்னே என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மண்டபம் தான். ஸோ இதுக்கு தான் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். உள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸு உள்ளே போய் செட்டப்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே மண்டபத்தை வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டு இந்த கிச்சன் செட்டப் வந்து வச்சுருக்காங்க இங்கே. ஸோ டின்னர் செட்டப்ஸு, ஸ்நாக்ஸ் இது. ஸோ இங்கே தான் இறக்க போகிறோம். ஸோ செகண்ட் டாஸ்க் வந்து ஸ்டேஜ் நம்பர் 1. எதானா இவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே டெலிவரியும் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதுக்கு மேலே வந்து ரெஸ்ட் ஆகிடுவோம். சண்டேனால வந்து நம்மளுக்கு இந்த மற்றபடி இந்த ஆப் மூலிமா கூட நம்மளுக்கு டியூட்டி வராது. ஸோ இதுக்கு மேலே வந்து இவங்களை நைட்டு 12 மணிக்கு பிக்கப் பண்ணோம். ஸோ அது வரையும் வந்து நான் இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட போகிறேன். ஸோ அங்கே என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்னென்ன சாப்பிட்றேன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி டே எப்படி அமைஞ்சுது அதையும் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களோட ஸ்நாக்ஸ் செக்ஷன். ஸோ எம்கேசி கிச்சன் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ரவுண்ட் அடிப்போம். முடிஞ்சால் அந்த க்ரௌடில் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க. சைடு பயங்கர க்ரௌடாக இருந்ததுனால நான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீடியோவை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பப்ஸு, கேக்கு ப்ளஸ் பீஸா, பன் பீஸா விதவிதமாக வச்சுருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நிறைய பார்த்தேன் நான். பிஸ்கெட் வச்சுருக்காங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இந்த தோசைக்கல் மாரி வச்சுருக்காங்கல்ல, இதை வச்சு ஏதோ பண்ணாங்க, மாவு ஊற்றுற மாரி ஊற்றி. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தா அல்டிமேட்டாக. ஃபைனலாக அந்த கவுண்டரில் இருந்து எல்லாமே ஒரு பீஸ் வாங்கின்னு வந்தாச்சு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆனால் இது பேர் என்னன்னு தெரில, உள்ள சாக்லேட்டு ஸோ எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி போகுது, சூப்பராக இருக்குது டேஸ்ட். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஒரு ஐட்டம் இட்லி, தோசை, வடை, மசால் தோசை எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் போரிங்காகவே ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே ஃப்ரூட் சாலட். நான் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எல்லாமே ஃப்ரூட்ஸ் வந்து தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம்லேயே இவங்களே வந்து க்ரியேட்டிவிட்டியாக பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கானுங்க. விதவிதமாக ஐஸ்கிரீமு சொல்கிறதுக்கு வார்த்தையில் அப்படி இருக்குது.
இந்த லைன் ஃபுல்லாகவே சாட் ஐட்டமாக வச்சுருந்தானுங்க. பாவ் பஜ்ஜி, பேல்பூரி விதவிதமாக வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இது சுண்டல், வடை ப்ளஸ்ஸு தோசை, மசால் தோசை. இவங்க வந்து பெங்களூர் ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. தோசை, மசால் தோசை, ஸ்வீட்டு ப்ளஸ் நிறைய ஐட்டம் இவங்க பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டும் வந்து சாம்பார் விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடையார் ஃப்ளவர் ட்ரம்ஸு. இவங்க வந்து எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு 8 ஐட்டம் வச்சுருப்பாங்க. நூடுல்ஸு, கார்னு ப்ளஸ்ஸு சம்திங் பேர்லாம் நம்மளுக்கு சரியாக தெரில. ஆனால் பட் இவங்களோட ஐட்டம் எல்லாமே வாங்கி நம்ம ஒரு பிடிச்சோம் பாருங்க. ஆனால் டேஸ்ட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அந்த காரமும் ஸ்வீட்டும் வந்து கலந்த மாதிரியே இருந்தது இவங்க டேஸ்ட்டு. ஆனால் வாய்ஸை வந்து நல்லாவே இருந்தது. நான் நல்லா பார்ட்டிலே வந்து நல்லா சாப்பிட்டேன். ப்ளஸ் பீடாவும் போட்டாச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த ஃபுட் செக்ஷனு, ஐஸ்கிரீம் செக்ஷனு இன்றைக்கி போகல. ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்ட்டியில் வந்து அந்த செக்ஷன் போய்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.